ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட VPGRAMஜி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2006ஆம் ஆண்டு முதல் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அடித்தட்டு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தை மறுசீரமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மாறி வரும் கிராமப்புற பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது போன்ற காரணங்களை முன்வைத்து இந்த திட்டத்துல சீர்திருத்தங்களை மத்திய அரசு செய்துள்ளது. இதற்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல நாடாளுமன்றத்தில் புதிய 100 நாள் திட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதி ஒப்புதலுடன் சட்டமாக்கப்பட்டது. இந்த புதிய சட்டத்தின்படி கிராமத்துல 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 100 நாளிலிருந்து 125 நாளாக இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனால 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பின பெறுவார்கள். மேலும் கிராமவாசிகளின் ஆண்டு வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடும். இந்த திட்டத்தினை தமிழகம் உட்பட பாஜக ஆளாத பல்வேறு மாநிலங்களில் அப்போது எதிர்த்து வந்தனர். திமுக அரசும் இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர். பழைய திட்டத்தின்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஊதியத்தினை முழுவதும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனா 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்பு தேவைப்படுது என்பதால இது குறித்து எதிர்ப்பு கிளம்பியது. இந்த திட்டத்தின்படி தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியில 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பங்களிக்க வேண்டும். அதே நேரத்துல நாட்டில் பின்தங்கியுள்ள பொருளாதார சூழல் மந்தமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல மத்திய அரசாங்கம் 90% நிதியை பங்களிக்கும். மீதமுள்ள 10% மட்டுமே மாநில அரசு ஏற்றுக்கொண்டது போதுமானது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இந்த திட்டத்துக்காக சமீபத்தில் மொத்தம் 96,692 கோடிய இடைக்கால நிதியாக மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. அதிகபட்சமா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ரூபாய் 12,223 கோடியும், மேற்கு வங்கத்திற்கு ரூபாய் 8,508 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 7,957.57 கோடி நிதி வழங்கியுள்ளது. கடந்த காலங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கீழே 12,000 கோடி வர தமிழகத்துக்கு கிடைத்திருந்த நிதியில தற்போது 60% நிதியை மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கிராம சாலைகளை அமைக்கும் பணிகள், பஞ்சாயத்து கட்டிடங்கள், கிராம நிர்வாக கட்டிடங்கள் ஆகியவற்றை செயல்படுத்தும் போது பணிகளை வழங்குதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயல்பட உள்ளது. இந்த திட்டத்தை முந்தைய மாநில அரசு திமுக கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தில் ஏற்படும் தாமதம் கிராமப்புற தொழிலாளர்களை கடுமையாக பாதிக்கும் என்று தமிழக அரசு நினைக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த திட்ட பணிகளை தொடங்குமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பெயரும் மாற்றப்பட்டிருக்குது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தை நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா VPGRAMஜி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டமானது ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி யாரெல்லாம் காத்திருக்கீங்க, எதிர்பார்த்திருக்கீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.